வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட் ஐஜிஎல் வந்து இன்றைக்கி 392 ரூபாய் 20 காசுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 392 ரூபாய் 20 காசுன்றது வந்து ஓவர் வேல்யூவா இல்லை அண்டர் வேல்யூவான்றது தான் இந்த வீடியோவோட முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி டேவில் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா 378 ரூபாவிலேருந்து 392 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஹவர்ஸில் வந்து 392 ரூபாய் 20 காசு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டுடே ஹையிலேருந்து ஜஸ்ட் 60 பைசா தான் வந்து குறைவு. அதே டைமு இந்த ஸ்டாக் வந்து 14 ரூபா வந்து டே லோவில் வந்து ஹையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் முடியும் போது இந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி டேவில் வந்து க்ளோஸ் ஆகும்போது டாப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதே பையிங் ப்ரெஷர் வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதனால் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் இந்த 52 வீக் ரேஞ்சில் வந்து 306 ரூபாவிலேருந்து 570 ரூபாக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. 306 ரூபாவிலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 30%, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 52 வீக் ஹை வந்து 70% கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு பாட்டமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் ஆல் டைம் ஹை வந்து 11லேருந்து 602 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லாங் டேர்மில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% ஆஃப் த ப்ரைஸில் வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 30% ஆஃப் த ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக் மூவ் ஆச்சுன்னா இது வந்து ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் வால்யூம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 42,69,000 ஸ்டாக் வந்து இன்றைக்கி விற்றுருக்கு. இது வந்து ஒரு நல்ல வால்யூம் தான். அப்புறம் நான் உங்ககிட்ட எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் தான், எந்த ஒரு ஸ்டாக்குமே நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை எந்த ஒரு செயலுமே செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்வாட் அனலைஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டை பார்க்கும்போது நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை எந்த வேல்யூக்கு என்ட்ரு ஆகலாம், எந்த வேல்யூக்கு எக்ஸிட் ஆகலான்ற விஷயத்துக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குடைய கரண்ட் பிஇ ரேஷியோ வந்து 3 இயர்ஸ் பிஇ ரேஷியோ, 5 இயர்ஸ் பிஇ ரேஷியோ அண்ட் 10 இயர்ஸ் பிஇ ரேஷியோவோட கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். பிஇ ரேஷியோனா உங்களுக்கு ஏற்கனவே எல்லா வீடியோவிலும் நான் சொல்லியிருப்பேன். பிஇ ரேஷியோன்றது வந்து ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரதான் பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவாகவும், பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது அந்த ஸ்டாக்கை ஓவர் வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேங்களா. இதுவே வந்து கன்க்ளூஷன் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது வந்து கம்பெனி வித் நோ டெப்ட். இந்த கம்பெனிக்கு வந்து கடனே கிடையாது. கடன் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுதோ லாஸ் பண்ணுதோ அந்த பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து கடன் இருந்துச்சுன்னா, அந்த பிஸ்னஸ் லாஸ் பண்ணிச்சுன்னா அந்த பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாக அந்த பிஸ்னஸ் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா கடன் இருந்தது நீங்கள் மாதம் மாதம் வட்டி செலுத்தணும். ஓகேங்களா. அதனால் அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். அதே நேரத்தில் நீங்கள் கடனுக்கு சரியாக வட்டி செலுத்தாத போது உங்கள் பிஸ்னஸுடைய அசட்ஸை வந்து பேங்கர்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அப்படி ஹோல்ட் பண்ணாங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸுடைய ஸ்டெபிலிட்டியே போயிடும். உங்களால் பிஸ்னஸே வந்து கண்டினியூவாக பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் டெப்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது கம்பெனி எப்படி சொல்கிறாங்க, நெட் கேஷ், அதாவது கம்பெனியால் வந்து கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆனுவல் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புக் வேல்யூ ஃபார் ஷேரும் லாஸ்ட் 2 இயர்ஸாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வீக்னஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குக்கு மொத்தம் 2 வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன பார்க்கலாம். அதாவது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கம்பெனியால் சேல்ஸ் பண்ண முடியுது, அதே டைமில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஒரு கம்பெனி சேல்ஸ் பண்ணி அதோடைய எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த கம்பெனியை முதல்ல அந்த கம்பெனியுடைய பாதிக்கக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா அதோடைய கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் தான் வந்து பாதிக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். நான்கோர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிஸ்னஸை தவிர்த்து
இதர இன்கம்லேருந்து இதர இதில் வந்து மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அப்புறம் வந்து எஃப்ஐஐ வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அதாவது எஃப்ஐஐ வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து நிறைய ஷேர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பாசிட்டிவ் விஷயம். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபண்டமெண்டலாவோ இல்லை எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. எஃப்ஐஐ ஒரு ஸ்டாக்குள்ளே வராங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து வாங்கி விற்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு எஃப்ஐஐ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாங்கன்னா அவங்க மினிமம் வந்து 6 மந்த்லேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு எஃப்ஐஐ வராங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த மாதிரி எஃப்ஐஐஸ் நம்புறதா தான் பார்க்கணும். ஓகேங்களா, இது வந்து பாசிட்டிவ் சைன். அப்புறம் த்ரெட்டு போய் பார்க்கலாம். த்ரெட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிக்ரீஸ், அதாவது எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எஃப்ஐஐ இன்க்ரீஸ் ஆகிறத பாசிட்டிவாகவும் மியூச்சுவல் ஃபண்ட் டிக்ரீஸ் பண்ணதை நெகட்டிவாகவும் பார்க்காம இந்த 2 விஷயத்தை ஒன்றா சேர்த்து நம்ம நியூட்ரலாக பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எஃப்ஐஐ வாங்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிற அந்த த்ரெட்டையும் நான் நியூட்ரலாக பார்க்குறேன். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ பாருங்கள் 14.88 இருக்குது. ஆனால் செக்டார் பிஇ பாருங்கள் 23.71 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து செக்டார் பிஇயை விட கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். அப்புறம் இந்த கம்பெனியுடைய லாஸ்ட்டு 1 இயர் சார்ட் பாருங்கள். டாப்பில் இருந்து பாட்டம் போயிட்டு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஆல் டைம் ஐயா போய் அடித்ததுனாலே கிட்டத்தட்ட இந்த டேட்லேருந்து கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். ஓகேங்களா, ஆனால் இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸிங் வந்து எந்த ப்ரைஸிங் வந்து இந்த ஸ்டாக்குக்கான கரெக்டான ப்ரைஸிங் நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸு க்ளோஸ் டு த ப்ரைஸ், அதாவது அந்த ப்ரைஸு கீழே போகும்போது நம்ம வந்து பை பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் நம்ம செல் பண்ணலாம். ஸோ எந்த ப்ரைஸிங் வந்து கரெக்டான ப்ரைஸுங்கிறது வந்து நான் இந்த வீடியோட முடிவில் நான் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோடைய முடிவில் சொல்கிறேன். நம்ம அது வரைக்கும் அடுத்த டாப்பிக்கு போகலாம். அப்புறம் பாருங்கள் இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸு. இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. 1 வீக் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 2% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே 1 மந்த் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸு, 3 மந்த் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸு, இயர் டு டேட்டு, 1 இயர், 2 இயர் எல்லாமே நெகட்டிவில் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க யாருமே இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் பார்க்கல. ஆனால் இதுலேருந்து இந்த டேட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா கூட இத்தனை வருஷம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கள விட அதிகமான ப்ராஃபிட் வந்து இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் தந்தவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து நம்ம இதுக்கான கரெக்டான ப்ரைஸை கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை சொல்லிடலாம். ஸோ கரெக்டான ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த கடந்த 3 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க யாருமே வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணல. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய வால்யூம் பாருங்கள், 95 லேக் வந்து 1 மந்த் ஆவரேஜ், 54 லேக் வந்து 1 வீக் ஆவரேஜ். ஸோ வந்து ஸ்டாக்குடைய வால்யூம் வந்து குறைச்சிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்டாக்குடைய டெலிவரி பர்சன்டேஜும் குறைஞ்சிட்டு வருது. ஒரு ஸ்டாக்குடைய வால்யூமும் குறைஞ்சி டெலிவரி பர்சன்டேஜும் குறைஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஒரு ஸ்டாக்குடைய வால்யூம் குறைஞ்சி அந்த ஸ்டாக்குடைய டெலிவரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அது பாசிட்டிவான விஷயம். ஸோ அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கணும். அப்புறம் இது வந்து கம்யூனிட்டி சென்டிமெண்ட் 50% பை 50% செல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே 50-50 இருக்கிறதுனால இதை வந்து நான் நியூட்ரலாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஃபோரமில் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றியான நியூஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்பேமு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஏதாவது பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து அது மூலயமா நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே. அதுவே ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம தப்பான டிசிஷன் எடுத்து அது மூலயமா நமக்கு லாஸ் ஆச்சுன்னா அது வந்து பிரச்சனை தானே. அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்களா, நெகட்டிவாக இருந்தால் அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கிராஸ் செக் பண்ணுங்கள். அது பாசிட்டிவாக இருந்தால் அதை ஜஸ்ட்டு மைண்டில் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நீங்களாக போயிட்டு அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷைன் பண்ண முடியும். அப்புறம் இதெல்லாம் பெரிய பெரிய ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிரபுதாஸ் லிண்டர் வந்து கிட்டத்தட்ட 412 ஷேர்கான் 648 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் புரோக்கர்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியன். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்பை வந்து கிளிக் பண்ணி அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எதை பேஸ் பண்ணி அவங்க இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஏதோ ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த வீடியோடைய முடிவில் என்னுடைய அனலைஸ் என்னோட அப்சர்வேஷனில் நான் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய டிவிடெண்ட் பாருங்கள், இங்கே தான் பியூட்டியே. இந்த ஸ்டாக் கிட்ட வந்து லாஸ்ட் இயர் வந்து 10 rupees வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 rupees உண்மையிலே எக்ஸலண்ட்டான டிவிடெண்ட் தான். இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 10 rupees கிட்டத்தட்ட வந்து அவங்க 2.5% வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5% டிவிடெண்ட் ரொம்ப சூப்பரான டிவிடெண்ட்டு. ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல், அந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் வந்து ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2024 வரைக்கும் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் 2023 2024 வந்து சேல்ஸ் வந்து பெருசாக க்ரோ ஆகலை. ஓகேவா, டிக்ளைன் தான் ஆகிருக்கு லைட்டாக. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து சேல்ஸில் பெருசாக க்ரோத் இல்லை. இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் சேல்ஸில் க்ரோத் இல்லைனாலும் அவங்க வந்து எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணி லாஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து நெட் ப்ராஃபிட்டில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து இவங்க எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணுறாங்க, ஆனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல. ஒரு கம்பெனி எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணதை விட அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள். ஏர்னிங் பர் ஷேர் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு லாஸ்ட்டு 2 இயர்ஸ். 23%லேருந்து 23 rupeesலேருந்து 28 rupees வந்து போயிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா ஆனுவல் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ குவார்ட்டர்லியில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து 28 rupees வந்து பண்ணியிருக்காங்களா. இப்போ கரண்ட் இயரில் பார்க்கலாம். கரண்ட் இயர்லேயே சேல்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஏர்னிங் பர் ஷேரும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, இந்த 2 மாதத்தில் இதோடைய ஏர்னிங் பர் ஷேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 ரூபா இருக்குது. ஸோ மிச்சம் 2 மாதம் வந்து ஒரு 13 ரூபா. ஸோ 13 பண்ணால் கூட நெக்ஸ்ட் இயர் இதே லெவலில் இவங்க பண்ணால் கூட நெக்ஸ்ட் இயர் வந்து 28 ரூபா இருக்கிற இடத்துல 23 ரூபா தான் ஏர்னிங் பர் ஷேரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% 40% ஸ்டாக் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ கரண்ட் இயர் வந்து குவார்ட்டர்லி டேட்டா வச்சு பார்க்கும்போது இப்போ ஸ்டாக்குடைய ஆல் டைம் ஹை என்ன, ஸ்டாக்குடைய ஆல் டைம் ஹை வந்து அதாவது ஆல் டைம் ஹையில் 52 வீக் வந்து 570 ஸ்டாக் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து இந்த செப்டம்பரில் வந்து 20% குறைஞ்சிருக்கு. ஸோ 570 வந்து 20% கம்மி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 110 ரூபா கம்மி பண்ணிங்கன்னா 460. ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக்கு கொடுக்குற ப்ரைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா 460 rupees கொடுக்குறேன். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் த ஏர்னிங் பர் ஷேர். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகல, ஈக்குவலாக இருக்குது. எஃப்ஐஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% to 20% வந்து எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவான விஷயம். டிஏ வந்து கிட்டத்தட்ட அதே ஒரு 2% வந்து டிஏ குறைச்சிருக்காங்க, இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். பப்ளிக் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் குறைக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து இன்ஸ்டியூஷன் ஹோல்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு கம்பெனி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அந்த கம்பெனியுடைய ப்ரைஸிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூமெண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து 392 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 392 ரூபான்றது வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 450 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகலாம். ஸோ 450 ரூபா விட 392 ரூபான்றது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ன்றதுனால இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இட்ஸ் மை ஒப்பீனியன். ஓகேங்களா, இது வந்து என்னுடைய அசம்ஷன் தான். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸாக கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் இது கொடுக்குறது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் என்ன தான் நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து முடிவெடுங்க, இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசஸோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது ஜீவானந்தம். பாய், குட் நைட்.